If some word or term alters the meaning of the verb, அது வந்து காம்ப்ளிமெண்ட் ஆயிடுது. இதுக்கு நான் எக்ஸாம்பிள்ஸ் தரேன். They made him cry. தே சப்ஜெக்ட், மேட் அப்படின்றது வந்து உருவாக்குதல், அந்த அந்த மாதிரி மீனிங்ல வரும். செய்யறதில் உருவாக்கு. தே மேட் ஹிம், அப்போ அவனை அவங்க உருவாக்குனாங்க, அந்த மாதிரி மீனிங்கோட வரும். இஃப் யூ ஸ்டாப் பை தே மேட் ஹிம். ஆனால் லாஸ்ட்ல இன்னொரு வேர்டு கொடுக்குறோம். தே மேட் ஹிம் க்ரை, அவங்க அவனை அழ வச்சாங்க. ஸோ அந்த க்ரைன்ற வேர்டு வந்து இட் ஆல்டர்ஸ் மீனிங் ஆஃப் த ஹோல் சென்டென்ஸ். ஸோ தட் இஸ் த காம்ப்ளிமெண்ட். இப்போ ஐ டெல் யூ another sentence. He grew impatient soon. இப்போ grew அப்படின்னு சொன்னா வளருது அப்படின்னு அர்த்தம் இல்லையா? ஸோ இப்போ he grew impatient soon, இதுல வந்து அவன் வளர்றான் அப்படின்னு கொடுக்கல, he became impatient. that's a meaning that is conveyed. இந்த growன்ற வேர்டு மூலமா becameன்ற மீனிங் தான் கன்வே ஆகுது. இப்போ இந்த impatient அப்படின்ற வேர்டு வந்து he grew அப்படின்ற அந்த சென்டென்ஸோட மீனிங்கை ஆல்டர் பண்ணுது. and it gives a completely different meaning, and that's why that's a complement. இது வந்து தேர்ட் ரூல். இப்போ லாஸ்ட் ஒன் என்ன அப்படின்னு சொன்னா, இப்போ ஒரு சென்டென்ஸ்ல ஒரு ஆப்ஜெக்ட் இருந்து அந்த ஆப்ஜெக்டை பத்தி நம்ம திரும்பவும் இன்னொரு வேர்டு மூலமாவோ இல்லை வேர்ட்ஸ் மூலமாவோ பேசுறோம் அப்படின்னு சொன்னா that becomes a complement. For example, we elected him our leader. இப்போ we subject, elected verb, him is an object. அந்த ஹிம்மை வந்து நம்ம ரிப்பீட் பண்றோம் திரும்ப, our leader, அதே பர்சனை நம்ம திரும்ப பேசுறோம். ஸோ தட் இஸ் அ காம்ப்ளிமெண்ட். we elected him leader, him is an object. அப்போ ஒரே ஆப்ஜெக்டை நம்ம வந்து வேற ஃபார்ம்ல ரிப்பீட் பண்றோம் அப்படின்னு சொன்னா that becomes a complement. Another example, they called him a liar. they subject, call verb, him object, அவனே திரும்ப பேசணும் நம்ம liar. அந்த liar யாரு? him. So that's a complement. Another example, he named his son Madhavan. he subject, named verb, his son, that is the object. அந்த மாதவன்றது சன்னையே மீன் பண்ணுது. So that is a complement. She chose him her life partner. You can keep on telling like that. Complement உங்களுக்கு நல்லா கிளியரா புரிஞ்சுக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். Next video we can revise adjuncts and I'll give you some sentences to practice sentence pattern.